பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து நார்த்தங்காய் வாங்கினேன். நார்த்தங்காய் வாங்கி நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். சேம் டைம் நான் ஒரு பேனில் கொஞ்சம் கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை, பூண்டு தோலோடு போட்டிருக்கேன். நல்லா ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய், அதாவது பார்த்திங்கனாக்கா எனக்கு ஒரு 300 கிராம் வந்து நார்த்தங்காய் இருக்குது. ஸோ 150 மில்லி வந்து நான் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு நல்ல பெரிய பூண்டு போட்டுக்கிட்டேன். இதில் பார்த்திங்கன்னா ஒரு 5 காஞ்ச பச்சை மிளகா வந்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன். சேம் டைம் நல்லா ஒரு விரல் அளவுக்கு இஞ்சி எடுத்து அதையும் பொடியாக இப்படி நைஸாக கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துக்கிறோம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் உப்பு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தாராளமாகவே போட்டுக்கலாம். கல் உப்பு தான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ கொஞ்சம் கிளறி கொடுத்துடலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டிருக்கேன். மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் இது பார்த்திங்கன்னாக்கா ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கிறேன். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நல்லா இப்படி எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு கொஞ்சம் நல்லா வதக்கி கொடுத்துட்டு, இப்போ பார்த்திங்கன்னா நான் நல்லா ஒரு எலுமிச்சங்காய் சைஸுக்கு புளி கரைச்சி வச்சுருக்கேன். அத்தை இதில் ஊற்றிடலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அந்த புளி ஊற்றி இருக்கிறதுல அது நல்லா கொதித்து அந்த நார்த்தங்காய் ஃபுல்லாக நல்லா வெந்து வந்துடும். கொஞ்சம் நேரம் அந்த புளி தண்ணியெல்லாம் ட்ரை ஆகிற வரைக்கும் பார்க்கலாம். நம்மளுடைய நார்த்தங்காய் நல்லா வற்றி அந்த எண்ணெய் விட்டு வந்துடுச்சு. இப்போ நம்ம வந்து கொஞ்சம் நாட்டு சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். நாட்டு சர்க்கரை, வெல்லம், ஆர்னிங்காய், சுகர் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். ஒரு ஃபியூ மினிட்ஸ் மிக்ஸ் பண்ணி விட்டு அதில் வச்சிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய நார்த்தங்காய் பச்சடி வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து உப்பு, காரம், புளிப்பு, கசப்பு எல்லாமே நல்லா கலந்து இருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நார்த்தங்காய் கொஞ்சம் கசப்பாக இருக்கும். வெல்லம் சேர்த்துருக்கோம், உப்பு, மிளகாத்தூள், புளி எல்லாம் சேர்த்துருக்கிறதுனால இது சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நார்த்தங்காய் பச்சடி இது வந்து சாதத்தோட, தோசை, இட்லி, ஈவன் சப்பாத்தி, நானோட கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. நார்த்தங்காய் வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.